எனக்கு தெரியல. தெரியலையா? இல்லன்னா இந்த தங்கச்சியா தான் இருக்கும். இல்ல தங்கச்சியும் அனுப்பல. இந்த தருணத்துல அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ அண்ணா. கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வைக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல தட்டு பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு வலிக்க கொஞ்சமே சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வரோம். இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? கிராஜுவேஷன். இன்னைக்கு உங்களோட கிராஜுவேஷனுக்காக உங்கள ரொம்ப விருப்பமான உங்களோட அன்பான உறவு உங்களுக்காக இந்த கேக்கோட சேர்ந்து நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? தங்கச்சியா தான் இருக்கும். தங்கச்சியா? இல்ல தங்கச்சி அனுப்பல. தங்கச்சி மட்டுமா பிடிக்கும் உங்களை? தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன். தங்கச்சியை விட யார் அனுப்பியிருப்பாங்க? யாருக்கு உங்களை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்? தங்கச்சியை விட அண்ணா குட்டி அனுப்பியிருப்பாரு ஆஸ்திரேலியால இருக்கிறாரா? அங்க இருந்தும் வர இல்ல கிஃப்ட். ஏன் இங்க இருக்கிறா யாருமே அனுப்ப மாட்டாங்களா? ரெண்டு பேரும் தான் இப்படி செய்யக்கூடியவங்க. வேற யாருமே செய்ய மாட்டாங்களா? ஆனா வேற இடத்துல இருந்து செய்திருக்கிறாங்க. ஆனா இது கொண்ட உடனே தாங்க வேணும்னு சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. நீங்க கெஸ் பண்ணிடுவீங்களா உடனே தாண்டாரண்டு? அப்படி இல்லையா? இப்ப கவலைப்பட போறாங்க. உங்களுக்கு அவங்கள ஞாபகம் இல்லைன்னு கவலைப்பட போறாங்க. இப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கா? இந்த நாள் அடைகிறதுக்காக நீங்க எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. அந்த இதுல கொஞ்சம் உங்களோட கை கேளுமா? ஒண்ணுமே இல்லையா? ஈஸியா படிச்சு முடிச்சிட்டீங்களா? அப்ப ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் நிறைய அதான் கேக்குறேன். நிறைய வேணாம். விளங்கல? வேணாம், சொல்ல வேணாம். சரி, எங்களுக்கு சொன்ன வேணாம். இந்த கிஃப்ட் அனுப்பினாலுக்கு சொல்லலாம். இந்த கிஃப்ட வாங்குங்க. வாழ்த்துக்கள். ஆனா கிஃப்ட் நீங்க யாருன்னு சொல்லாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தீங்க. அந்த ரெண்டு பேருமே இல்ல. தெரியலையா? இன்னும் அவங்க ரொம்ப கவலை, ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொன்னாங்களே நீங்க இந்த கிஃப்ட கொண்டு போனீங்க. தங்கச்சியா தான் இருக்கும். சரி, அண்ணாவை தாண்டி வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா உங்களுக்கு? யாருமே இல்ல. அக்காவா? வவுனியால இருக்காங்க. வவுனியால இருந்து இல்ல, பொரின்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா இல்ல. ஆஸ்திரேலியாவில இருந்து வரையில. பொரின் தான், ஆஸ்திரேலியா இல்ல. வேற இருக்காது. அண்ணாவா தான் இருக்குமா? சரி, கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். ஆனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க இன்னைக்கு. இப்ப சொல்லுங்க, யார் இவ்வளவு மினக்கட்டு உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கல? அண்ணா குட்டியா தான் இருக்கு. அண்ணா குட்டியா? அவருக்கு என்ன பேர்? சுதாகரன். சுதாகரனா? ஆஸ்திரேலியாவில இருக்குன்னு சொன்னீங்க. அங்க பார்க்க கூட என்ன பார்த்துதான் கிடைக்கணும். எனக்கு தெரியலையா? இல்லன்னா இந்த தங்கச்சியா தான் இருக்கும். இல்ல தங்கச்சியும் அனுப்பல. சரி, அப்ப தெரியாது. அப்ப கிஃப்ட் எல்லாம் கொண்டு போவியா? உங்களோட தங்கச்சியை தாண்டி உங்களோட அண்ணா அக்கா யாரும் இருக்கிறாங்களா? தங்கச்சியை தாண்டி எந்த அண்ணா? விளங்கல. எந்த அண்ணா இருக்காரு? உங்களோட அண்ணா இருக்கிறாரா? வேற யாரு? உங்களோட கூட பிறக்காத உறவுகள் இல்ல வேற எதுவும் உங்கள ரொம்ப விருப்பமான, உங்களை ரொம்ப பிடிக்குமா? யாருன்னே தெரியல. சரி, மிச்ச கிஃப்ட பாப்போமா? சரி, கிஃப்ட பார்த்து முடிய சொல்லாடி நான் கொண்டு போறேன்.
தங்கச்சியில தான் சந்தேகத்தோட இந்த நேரம் கண் போய் கொண்டே இருக்கு. ஆனா உங்களோட தங்கச்சி தரையில, ஒரு கேர்ள் தரையிலையா, ஒரு போய் தான் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன கிஃப்ட் இது? சாக்லேட். சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியுமா? அப்ப யார் பாய்க்கு தெரியும்? உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமா? பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? குட்டியா தான் இருக்கும். இல்லனா தங்கச்சி ஒண்டியா தான் இருக்கிறீங்களா? அப்ப அந்த பயம் இல்ல என்ன? சரி, அப்ப இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன? தலையாண்டையில அதை சொல்லணுமே. தங்கச்சி தான். தங்கச்சி இல்ல, தங்கச்சி கேர்ள் தரையில. தங்கச்சியை கூப்பிட்டு கேளு. தங்கச்சி தான். வேற உங்களோட அண்ணா தான் அனுப்பி இருக்கிறாங்க. அண்ணா தான், உங்களுக்கு நிறைய அண்ணா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க எந்த அண்ணா அனுப்பி இருப்பாருன்னு. சுதா அண்ணாவா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில இல்ல, பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா. பிரான்ஸ்ல யார் உங்களுக்கு அண்ணா இருக்கிறாங்க? ரிபோர்ட்ஸ் அண்ணாவா? ரிபோர்ட்ஸ் அண்ணா தான். இன்றைக்கு ரிபோர்ட்ஸ் அண்ணா அழ போறார், சொல்லவே இல்லை. நீங்க ஒரு சின்ன துளி கூட விட்டு பேர் எடுக்கல, சண்டை வர போகுது. இன்றைக்கு நினைக்கலையா அவர் அனுப்புவாருன்னு? கதைக்கிறீங்களா அவரோட? நீங்க நான் கதைக்கிறது குறைவுதான், நான் இந்த எதிர்பார்க்கல. ஆனா அவர் சொன்னாரே ரொம்ப பாசமா உங்கள, நீங்களும் விருப்பம்னு சொன்னாரே. ஓ, அண்ணால நேசம் தான். நேசம் தானா? சரி, உங்களோட அண்ணா இன்றைக்கு உங்களோட ஒரு முக்கியமான நாள். என்ன, நீங்க இவ்வளவு நாளா இந்த நாள் அடைகிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த தருணத்துல நிக்கிறீங்க. இந்த நாள்ல உங்களை இன்னும் தந்த சார்பில சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு. இந்த தருணத்துல அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ அண்ணா. வெறும் தேங்க்யூ மட்டுமா? எவ்வளவு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாரு, வெறும் தேங்க்யூ மட்டுமா? சொல்லலாம் முதலாம் நாளா உங்களோட அண்ணாட்ட ஏதாச்சும் நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம், இல்லாட்டி இந்த சந்தோஷத்தை அவரோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். வீட்டை போய் கால் பண்ணினா. அப்ப நாங்க என்ன சொல்ல உங்களோட அண்ணாக்கு? நீங்க என்ன சொன்னதா சொல்ல? தேங்க்யூ சொன்னே என்ன சொல்லிருக்கேன். தேங்க்யூ சொன்னதா சொல்லி விடுறேன். வேற கிஃப்ட் வந்திருக்கா உங்களுக்கு? வந்திருக்கு தான். இப்படி வரையில அப்ப பெரிய கிஃப்ட் தானே இன்னைக்கு. உங்களை ஸ்பெஷலா நினைக்கிற 2 பேர் சேர்ந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இது ஓபன் பண்றதுக்கு முதல் யாருன்னு சொல்லணும். இதுவும் பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அது ஒரு க்ளூ தாரன். 2 பேர் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? ஆனா ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. நாங்க வாங்குங்க சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்க. பிரான்ஸ்ல அண்ணா மட்டும் தான் இருக்காரு. வேற யார் இருக்கிறாங்க பிரான்ஸ்ல? அபி இருக்குது. யார் இருக்கிறாங்க? அபி. அபியா? தம்பி. உங்கள வேற யாருமே இல்லையா? சரி, உங்களோட தங்கச்சி தந்திருக்கிறாங்க. தங்கச்சியோட சேர்ந்து யார் வந்திருப்பாங்க? தங்கச்சியோட ஃப்ரெண்ட். என்ன பேர் அவருக்கு? அபிதான். அபிதானா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. தேங்க்யூ மட்டும்தானா? கூப்பிடுங்க உங்களோட தங்கச்சிய. உங்களோட அண்ணா இன்னொரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாரு. உங்களோட அம்மம்மா தெரேசா, அவங்களுக்கு கூப்பிடுங்க. எப்ப உங்களுக்கு பர்த்டே நடந்துச்சு? முந்தா நாள் நடந்தது. யாரும் உங்களுக்கு விஷ் பண்ணலையா? அவங்களோட பர்த்டேக்கு யாரும் விஷ் பண்ணல? எல்லாருமே விஷ் பண்ணாங்களா? உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே விஷ் பண்ணாங்களா? யாரும் விஷ் பண்ணல உங்களை? ஆனா ஒரு ஆள் சொன்னது, நான் விஷ் பண்ணலையா, அதனால இன்னைக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்க சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. யார் விஷ் பண்ணல உங்களை? விளங்கல? ரிபோர்ட்ஸன் இல்ல. ஏன் ரிபோர்ட்ஸன் மட்டுமா விஷ் பண்ணல? வேற யார் விஷ் பண்ணல? ரிபோர்ட்ஸன் மட்டும்தான் விஷ் பண்ணலையா? அப்ப ரிபோர்ட்ஸன் உங்களுக்கு சாரி கேட்டு இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருந்தாரு. வாங்குவீங்களா? கோபமா வரல, நேசமா வர. சரி, அப்ப இந்த கிஃப்ட் வாங்குங்க. கவனம் பிடிப்பாவா? சரி, அதை வாங்குவேன். இன்னொரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. வேற என்ன கிஃப்ட் அனுப்பியிருப்பாரு? என்ன விருப்பம் உங்களுக்கு? நீங்க சத்தா இருக்கணும்ன்றதுக்காக சாப்பாட்டு ஐட்டம் அனுப்பியிருக்கிறார். வேற என்ன விருப்பம் உங்களுக்கு? அனுப்புறவரா காசு? அப்ப இன்றைக்கும் கொஞ்சம் காசு வந்திருக்கிறார். உங்களை போய் ஷாப்பிங் பண்ணட்டாம்னு சொன்னார். பர்த்டேக்காக நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கட்டான். சரியா? அப்ப ரிபோர்ட்ஸ் என்ன மன்னிச்சிட்டீங்களா?
கோபம் இல்லதானே? சரி, அப்ப உங்களோட பேரனுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாரு, ஒன்னும் சொல்லலையா அவருக்கு? நன்றிதானா? பேரனுக்கு நன்றிதானா? இல்ல அம்மம்மா முத்தம் எல்லாம் கொடுப்பாங்களே, அப்படி எல்லாம் இல்லையா? அப்ப உங்களோட பேரனுக்கு அவர் முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு முத்தம் கொடுத்து விடுங்க. கிட்ட இருந்தா கொடுக்கலாமா? அவர் சொல்லி இருந்தாரு அடுத்த வருஷம் உங்களை எல்லாரையும் சந்திக்க வாராரா. சரியா? உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும். அடுத்த வருஷம் தான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக தானே கண்டிப்பா தான் நீங்க வருவாராம். அப்ப உங்களோட பேரனோட சந்தோஷமா ஜாலியா தெரியுங்க அடுத்த வருஷம். சரியா? இப்ப சந்தோஷமா? சரி, வாழ்த்துக்கள். நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா இந்த உங்களோட சந்தோஷத்தை நாங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றோம். வாழ்த்துக்கள். நன்றி.